ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மே 18 இந்த ஒரு நாளில் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி இந்த ஒரு நாளில் வருகின்றது. இந்த வாசவி ஜெயந்தியானது கன்யகா அம்மனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த ஒரு நாளில் எந்த ஒரு அம்மனை நினைத்தும் நீங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த ஒரு அம்மன் கோவில் இருக்கிறதோ அங்கு சென்று நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து வரலாம். அதற்கு அப்புறமாக உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி வைப்பதனால் திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பெண்களுக்கு கூடிய விரைவில் திருமண யோகமானது கை கட்டி வருமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்காம். எனவே தவறாம நீங்க இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவிற்கு நன்மையிலானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு நாளில் மே 18 வைகாசி 5 இந்த ஒரு நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் அம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று உங்களுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறமாக உங்களுடைய ராசியை கூறி ஒரே ஒரு அர்ச்சனை முடிந்தால் செய்துவிட்டு, அல்லைனா உங்களுடைய கோவிலில் சென்று அந்த அர்ச்சனை செய்வார்கள் அல்லவா, அந்த அம்மன் கோவிலில் அந்த அர்ச்சனையாவது உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்த்துவிட்டு முடிந்தால் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து இந்த சில பொருட்களை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு இந்த செயலை நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த செயலை செய்யுங்க. அது என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அப்படி இந்த ஒரு செயலை செய்கிறதற்கு நம்ம வீட்டிலையும் நம்ம ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் என்ன அம்மனுக்குரிய புகைப்படம் இருக்கோ ஒரு புகைப்படத்தை எடுத்து இருக்கக்கூடிய அம்மனுக்குரிய புகைப்படத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அம்மனுக்கு எலுமிச்சம்பழம்னா மிகவும் பிடிக்கும். எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு எலுமிச்சம்பழமோ எலுமிச்சம்பழம் மாலையோ 5ஓ 6ஓ உங்களால் எத்தனை எலுமிச்சம்பழங்களை வைக்க முடியுமோ எலுமிச்சம்பழங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கு இருக்குல்லவா, அந்த விளக்குல நீங்க நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஒரு விளக்கை வந்து நீங்க போட்டுக்கணுமா. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையால் அந்த விளக்கை செய்யணுமா. உங்களுடைய வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும், அல்லது அவர்கள் வந்து படித்த வேலைக்கு வந்து செல்ல வேண்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு செல்லணும் அப்படின்னு கூறுபவராக இருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த ஒரு செயலை வந்து பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு அம்மனுக்கு உங்களுடைய கைகளால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா அம்மனுக்கு இந்த ஒரு நாளில் இந்த சில பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கணுமாங்க. பூஜேரியில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருக்குல்லவா, அந்த ஒரு கண்ணாடியை நீங்கள் வாங்கி வைக்கணுமா. அதுக்கப்புறமா ஒரே ஒரு ரிப்பன், அது உங்களுக்கு மிகவும் பிடித்த கலர் எதுவோ அந்த கலரில் நீங்கள் ஒரு ரிப்பன் வந்து வாங்கி வைக்கணுமா. இந்த 2 பொருட்களையும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜேரியில் வாங்கி வைத்து வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமாம். முடிந்தால் பூ, கதம்பமோ மல்லிப்பூவோ தாமரையோ இதில் ஏதாவது சில பூக்களை நீங்கள் வாங்கி வைக்கணுமா. இது நீங்கள் வாங்கி வச்சு வழிபட்டு வந்துட்டு உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வீட்டில் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது வந்து கட்டாயம் நிறைவேறும். இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வாசவி ஜெயந்தி என்று இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கு. எனவே மறக்காமல் நீங்களும் இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.